செல்லம்மா சீர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மேகா வராங்க. வந்த உடனே அப்படி தட்டி விடுறாங்க. எதுக்காக இந்த சீரை வந்துட்டு இவளுக்கு கொடுக்குறீங்க? எனக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா உங்கள் வீட்டோட பையனோட வாரிசு என்னோட வயிற்றில் வளருது. எனக்கு தான் இந்த சீரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே, ஏய் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் பயங்கரமாக கோவமாக பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு தான் சித்துவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க மேகா. உனக்கெல்லாம் அறிவே கிடையாது, அப்போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாங்க. அங்கேருந்து வராங்க மேகா. வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி அழறாங்க. பார்த்தீங்களாப்பா என்ன நடந்தது தெரியுமா? அந்த சித்து வீட்டுக்கு போயிட்டு நான் நியாயம் கேட்டால் என்னை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளிட்டாங்கப்பா. என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்கப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவங்க பண்ணுறதெல்லாம் அநியாயம். இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. சொல்லுங்கப்பா, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. நீ போயிட்டு பேட்டி கொடுத்துரு, எல்லா ஊரில் எல்லாருக்கும் தெரியட்டும். அவன் வெளியே வந்தாலே அசிங்கமாயிடும். இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேகாவோட அப்பா சொல்கிறாரு. சரிப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே பாட்டி அவங்க மாமா எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன், நான் எல்லாருக்கிட்டையும் பேட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு. என் வயிற்றில் சித்துவோட குழந்தை வளருது, அங்கே அவன் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால் நான் விட மாட்டேன், நான் பேட்டி கொடுப்பேன், ஊரெல்லாம் தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக அவனுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. இந்த சித்து என்னை வந்துட்டு இந்த மாதிரி நாசமாக்கிட்டான், அவனோட குழந்தை என்னோட வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்குது, சிசிடி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாங்க. இவன் தான் என் கூட 1/2 மணி நேரம் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பேட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி டிவியில் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே லக்ஷ்மி, வீட்டில் இருக்க ஜானகி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இந்த மேகா என்ன பண்ணி வச்சிருக்கா, என்ன இவ்வளோ அநியாயம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. சித்து பார்க்குறாரு. பார்த்துட்டு கோவம் அதிகமாக வருது. இவளை இதுக்கு மேலே உயிரோடு விட்டால் நல்லதே கிடையாது, இவ தேவையில்லாத பழி போடுறா, இவளை வெட்டினா தான் எனக்கு ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்து பயங்கரமாக கோவப்படுறாரு. இங்கே பாரு சித்து, கொஞ்சம் பொறுமையாயிரு. இந்த நேரத்தில் நீ நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். எடுத்தம் கவுத்தன் எந்த முடிவும் நீ எடுக்கக்கூடாது, புரியுதா? பொறுமையாயிரு, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதுக்கு சித்து எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கார். செல்லம்மா வராங்க. என்ன சார் இது, நான் படிக்கலை, ஆனால் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் அந்த மேகா என்ன பண்ணி வச்சுருக்கா, எப்படி அசிங்கப்படுத்தி வச்சுருக்கா. இங்கே பாருங்கள் சித்து சார், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் எதுக்காகவும் நீங்கள் கலங்கக்கூடாது, சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, எங்கள் எல்லாருக்குமே இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு மகேஷ். பார்த்த உடனே பேட்டி கொடுக்குறதெல்லாம் பார்க்குறாரு. என்ன இது, மேகா பேட்டி கொடுத்துருக்கா, அதுவும் சித்து தான் காரணம்னு சொல்லியிருக்கா. ஐயோ, நான் தானே காரணம், நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். இது தெரியாமல் இவ இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்காளே. ஐயோ கடவுளை, இப்போ நான் சீக்கிரமாக போகணும், போயிட்டு அந்த மேகா கிட்ட உண்மையை சொன்னால் மட்டும்தான் சித்துவோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் நினச்சிட்டு வேகமாக கிளம்பி அங்கேருந்து வராரு. அந்த பேட்டியை பார்த்தோன்னே எல்லாருமே கேட்குறாங்க. இது செல்லம்மா சித்து தானே, என்ன இது, என்ன இப்படிலாம் பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஏன் இப்படிலாம் பண்ணாங்க, என்ன சித்து கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்படியே செல்லம்மா கேட்குறாங்க. எதுவுமே பேசல, அப்படியே ரோட்டில் அமைதியாக வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னாச்சு செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கேட்குறாங்க. இல்லை, எல்லாரும் இதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மேக்கப் பண்ணதுனால எல்லா இடத்துலையும் அசிங்கமாக இருக்குது, வெளியே போகக்கூட முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க. லக்ஷ்மி பயங்கர